students. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டா பார்த்தோம். ஸோ தியரிட்டிக்கல்ல புக்ல என்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து ஓவர் வியூ மட்டும்தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இதுல வந்து புக்ல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து ஃபர்தரா கொஸ்டின் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். So what are the learning objectives in the working with Windows operating system அப்படின்னு எடுத்தோம்னா to know the concept of operating system. எல்லாருக்குமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். Then second one, to know the versions of the Windows operating system. Windows operating system வந்து versions நம்ம சொல்லல. So theoretical concept படி அது இருக்கு. Then third point, to know the concept like desktop and the elements of Windows. ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருந்தது, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டு எக்ஸ்ப்ளோர் த டாக்குமெண்ட் விண்டோ, தென் கம்பேர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ், இதெல்லாமே பார்த்தோம். டு எக்ஸ்ப்ளோர் த விண்டோஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர், ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்தோம். தென் டு ப்ராக்டிஸ் கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், இதுவும் பார்த்தாச்சு. ஸோ தியரிட்டிக்கலா பார்க்கல, ப்ராக்டிகல்ஸ் தான் நம்ம பார்த்தாச்சு. டு மேனேஜ் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், டு நோ த ப்ரொசீஜர் டு ஸ்டார்ட் அண்ட் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற. ஸோ எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருப்பீங்க ஓரளவுக்கு, தெரியலனாலும் இதுல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஓஎஸ் ஆல்ரெடி பார்த்தது. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a system software sorry that enables the hardware to communicate and operate with other software. It also acts as an interface between the user and the hardware and controls the overall execution of the computer. So operating system இருந்தா மட்டும்தான் நம்மளால சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். So what is an operating system? Interface between user and the hardware. இதுதான். Controls the overall execution of the computer is known as operating system. So இதுதான் வந்து டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனுக்கான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், following are some of the important functions of an OS. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்ன, மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்திருக்கோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திருக்கோம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், தென் கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். இது ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். ஜஸ்ட் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன. அந்த ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றது சிபியூ, ரேம், இன்புட் அவுட்புட், இது எல்லாமே தான் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுல சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்ம ஓஎஸ் அப்படிங்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டத்துக்காக எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது வேர்டு, நம்ம எழுதக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ யூசர்ஸ் நம்ம தான். ஸோ இதுல இன்டர்ஃபேஸா இருக்கிறது நம்ம இந்த ஓஎஸ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தின எவ்ரி கம்ப்யூட்டர்ஸ் நீட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ GUI, விண்டோஸ் தான் வந்து GUI, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதனோட எக்ஸ்பென்ஷன் அடிக்கடி கேட்கக்கூடியது. தென் மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ் and this is known as multitasking. ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரே நேரத்துல மோர் தேன் ஒன் ஒர்க் பண்றதா மல்டி டாஸ்கிங். இப்ப தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் பார்க்க முடியும். இப்ப நம்ம மல்டி டாஸ்கிங் எப்படி சொல்லலாம், நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியே டைப் பண்ணிட்டு இருப்போம், இந்த பிரிண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம், ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், வேற ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஒரே நேரத்திலேயே நம்ம மோர் தேன் ஒன் ஒர்க் பார்க்கணும். That is called multitasking. Okay, what is multitasking? அத குறிச்சுக்கோங்க. மல்டிடாஸ்கிங்னா என்ன? இது மல்டிடாஸ்கிங். Then Windows operating system uses both keyboard and mouse. So input devices are keyboard யூஸ் பண்றோம், mouse யூஸ் பண்றோம். Mouse is used to interact with Windows by clicking by its icon. Keyboard is used to enter alphabets, numerals and special characters. இது தெரியும் நமக்கு. சாரிப்பா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஓஎஸ். இதனோட விண்டோ ஓஎஸ் ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கேம்ஸ், வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர், இது எல்லாமே அப்ளிகேஷன்.
load any new program on the computer, manage hardware such as printers, scanners, mouse, digital cameras, etc. Then file management activities, creating and modifying, saving, இதெல்லாமே functions of OS. Change computer settings. Already நமக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு தெரியும். Then how to handle the mouse. So first வந்து நமக்கு தெரிய வேண்டியது மவுஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. So the mouse handling பாத்தீங்கன்னா இங்க இருக்கு மவுஸ் ஆக்ஷன். இப்ப இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதான் மவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது லெஃப்ட் கிளிக். இப்ப வர்றதுல வந்து லெஃப்ட் கிளிக் ஒண்ணு இருக்கு, ரைட் கிளிக் ஒண்ணு. முன்னாடிதான் வந்து சென்டர் பட்டன் ஒண்ணு இருக்கும். இப்ப வர்ற மவுஸ்ல வந்து ரெண்டே இதுதான் இருக்கும். சரியா? நடுவுல ஒரு ரோலர் இருக்கும், இந்த மாதிரி ரோலர் இருக்கும். இது லெஃப்ட் கிளிக், இந்த சைட்ல இருக்கிறது லெஃப்ட் கிளிக், இது ரைட். நமக்கு தான் லெஃப்ட், இது வந்து லெஃப்ட். சரியா? லெஃப்ட் கிளிக், இது ரைட் கிளிக். ஸோ இதோட யூஸ், மவுஸோட யூஸ் நல்லா தெரியணும். என்னென்ன இருக்கு அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ், 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாயிண்ட் டு an ஐட்டம், மவுஸ் இப்படி மூவ் பண்ணி ஒரு பாயிண்ட் பண்றது, மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம், இது பாயிண்டிங். கிளிக் அப்படின்னா இதை கிளிக் பண்றோம், கிளிக். இப்ப செலக்ட் பண்ணும்போது ஒரு கிளிக்கிங். பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் த ஸ்கிரீன், பிரஸ் அண்ட் ரிலீஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். ரைட் கிளிக் அப்படின்னா ரைட் சைட்ல கிளிக் பண்றேன். இப்ப நான் இதெல்லாம் வச்சு ரைட் கிளிக் பண்ணா ரைட் கிளிக்ல பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் த ஸ்கிரீன், பிரஸ் அண்ட் ரிலீஸ் த ரைட் மவுஸ் பட்டன். Clicking the right mouse button displays the pop-up menu with various options. Double click தான் 2 தடவை கிளிக் பண்றது. இது எல்லாமே வந்து அடுத்து drag and drop. ஒரு இடத்துல இருந்து இது நாம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? பார்த்த ஞாபகம் இருக்கா? அதாவது இதுதான் வந்து பாயிண்டிங். ஒரு சிங்கிள் கிளிக்னா அது வந்து செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் அப்படின்னா இது ஓபன் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து க்ளோஸ். drag and dropன்றது இதுதான். ஸோ drag பண்ணி வேற இடத்துக்கு நம்ம பிளேஸ் பண்றோம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ண, இது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோ அரேஞ்ச் வந்து நம்ம ஆன்ல இருக்கிறனால நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஆட்டோ அரேஞ்ச் ஐக்கான்ஸ் வந்து எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம எங்க கொண்டு போய் வேணா வச்சுக்கோம். இந்த மாதிரி எங்க வேணா பிளேஸ் பண்ண முடியும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். வியூ போய் இப்ப வந்து நம்ம வந்து ஆட்டோ அரேஞ்ச் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா. அப்போ ஆட்டோ அரேஞ்ச் ஆன்ல இருந்துச்சுன்னா அதுவாவே நம்ம டிராக் பண்ணா கூட நமக்கு என்ன ஆகாது, அந்த சேஞ்சஸ் வந்து அந்த பிளேஸ்ல இருந்து போகாது. ஓகே, ஸோ இது மவுஸ் ஐட்டம். அதுக்கப்புறம் வெர்ஷன்ஸ் சொல்லி இருக்காங்க. அந்த வெர்ஷன்ஸ் நான் வந்து அன்னைக்கு சொல்லல. என்ன மாதிரியான வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1985ல 1.x அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த லோகோ எல்லாமே பாருங்களேன், லோகோ வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு முதல்ல இருந்த லோகோ இதுதான். 1.xல வந்து இது வந்து 16 பிட் ப்ராசஸர். ஸோ இந்த இன்புட் டிவைஸுக்கு மவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது 85ல தான். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் GUI இன் 16 பிட் ப்ராசஸர், மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் அன் இன்புட் டிவைஸ். ஸோ நம்ம இங்க இந்தியால யூஸ் பண்ண ஆரம்பிச்சது லேட்டா தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பட் நார்மலா 1985ல விண்டோஸ் 1.x வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விண்டோஸ் அதிகமா யூஸ் பண்ணது 93க்கு அப்புறம். 93க்கு அப்புறம் தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். 90s ஆஃப்டர் 90 நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. விண்டோஸ் 2.x வந்து 87 supports to minimize or maximize the windows. Control panel feature was introduced with various system settings and customizing options. அடுத்து 92ல வந்து concept of multitasking. Supported 250 colors which brought a more modern colorful look to the interface. 95ல தான் பியூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 92 வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இல்ல விண்டோஸ்ங்கிறாங்க. ஸோ DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். 95ல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா ஒர்க் பண்ண. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓப்பன் ஆகி வர்றதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஸ்டார்ட் பட்டன், இந்த டாஸ்க் பார், இந்த டாஸ்க் பார், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் வந்தது 95ல. விண்டோஸ் 1995ல டெவலப் பண்ணனால விண்டோஸ் 95. இதுலதான் 32 பிட் ப்ராசஸர், ஃபோக்கஸ் மோர் ஆன் மல்டி டாஸ்கிங். சரியா? 98ல விண்டோஸ் 98 வந்து ஒரு வருஷன் வந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு வந்து இல்ல, இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தது. வெப் ப்ரௌசர், இந்த வெப் ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ DOS கேம் began to disappear on Windows based games. ஸோ 98ல தான் DOS based கேம்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சு விண்டோ கேம் வந்து ஓப்பன் ஆச்சு. Plug and play feature was introduced.
நெக்ஸ்ட் வந்தது விண்டோஸ் NT, அதே 98ல தான். டிசைன் டு ஆக்ட் அஸ் சர்வர் இந்த நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க் லெட்ல வந்து ஐ மீன் நெட்வொர்க்கிங்ல வந்து விண்டோஸ் எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்கு விண்டோஸ் NT அப்படின்னு சொல்றது வந்துச்சு. அடுத்து விண்டோஸ் மீ 2000ல. ஸோ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த விண்டோஸ் மீல 2000க்கு அப்புறம் தான். விண்டோஸ் 2000 அப்பதான் வந்துச்சு. ஸோ இதுல வந்து விண்டோஸ் 2004 வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் 2000 ரிலீஸ். என்னென்ன பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், அடுத்தது சர்வர், அடுத்தது அட்வான்ஸ்டு சர்வர், நெக்ஸ்ட் ஒன் டேட்டா சென்டர் சர்வர். இந்த 4 வந்து 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் 2000. விண்டோஸ் 2000லயே நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கு ப்ரொஃபஷனல் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருந்தது. சர்வர் அப்படின்னா வெப் சர்வர் அண்ட் ஆஃபீஸ் சர்வருக்கு யூஸ் பண்ணாங்க. அட்வான்ஸ்டு சர்வர் பிசினஸ், அது நெட்ல யூஸ் பண்றது. டேட்டா சென்டர் சர்வர் வந்து டிராபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி 4 டைப் யூஸ் பண்ணாங்க. நம்ம அதிகமா ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்தது விண்டோஸ் XP. அந்த 32 பிட் தான் அது வரைக்கும் 2000 வரைக்கும். 2001ல விண்டோஸ் XP வந்து 64 பிட் ப்ராசஸர். ஸோ விண்டோஸோட அப்பியரன்ஸ், தீம் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் விஸ்டா, அது அந்த அளவுக்கு வந்து பாப்புலரா இல்ல. அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். கொஞ்சம் விஸ்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விண்டோஸ் XP விட கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுல ரன் பண்ண முடியாதனால ரொம்ப யூஸ் பண்ணல. தென் விண்டோஸ் 7 இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா விண்டோஸ் 7 அவுடேட்டட் ஆயிடுச்சு. இந்த இதுல பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ். நியூ யூசர் இன்டர்ஃபேசஸ், ஏரோபிக், பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு டாஸ்க் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங் ரெக்கக்னைசேஷன் எல்லாமே, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 இதெல்லாமே வந்துச்சு. அடுத்து விண்டோஸ் 8 இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது 2012. விண்டோஸ் 10 2015 இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல வந்து ஸ்டார்ட் பட்டன், மல்டிபிள் டெஸ்க்டாப் இது எல்லாமே இருக்கு. கார்டானா வாய்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெர்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே விண்டோஸ் டெஸ்க்டாப் தெரியும் நமக்கு. டெஸ்க்டாப், வாட் இஸ் டெஸ்க்டாப்? த ஓப்பனிங் ஸ்கிரீன் ஆஃப் விண்டோஸ் இஸ் கால்ட் டெஸ்க்டாப். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் டெஸ்க்டாப்? த ஓப்பனிங் ஸ்கிரீன் ஆஃப் விண்டோ இஸ் கால்ட் டெஸ்க்டாப். எதுவுமே படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பிசிக்ஸ் படிக்கிற, கெமிஸ்ட்ரி படிக்கிற, மேத்ஸ் பண்ற, மேத்ஸ் செஞ்சு பார்க்கணும், சரியா? பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நம்ம ஜாலியா படிக்கலாம். ஆனா அதுல நம்ம பிசிக்ஸோடதையும் மேத்ஸோடதையும் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஈஸியா ப்ரோக்ராமிங் வந்து வந்துடும். ஒண்ணுமே கிடையாது ப்ரோக்ராமிங் சைடை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் லாஜிக் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப ஈஸி, சரியா? நான் அடுத்த கிளாஸ் வந்து ப்ரோக்ராமிங் டைரக்டா ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா 46 பேரும் எனக்கு வந்திருக்கணும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு இது பண்ணிடு, சரியா? So the desktop of your computer may look different from what is seen in figure 5.3. ஒவ்வொன்றுக்கு வந்து டெஸ்க்டாப் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சாரி, இந்த டெஸ்க்டாப்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கு மாறும். நமக்கு புக்ல கொடுத்துருக்கிறது என்னன்னா விண்டோஸ் 7 தான். விண்டோஸ் 7 இப்ப இதெல்லாம் ஐகான்ஸ்னா என்ன, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் பார்த்து வேகமா, சரியா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும் போதே விண்டோஸ் ஓஎஸ்ல சில ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான் which are available on desktop by default while installing Windows OS are called standard icons. இந்த விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே நமக்கு வந்து ஓப்பனிங் ஸ்கிரீன்லயே வரக்கூடியதான் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ஐகான் in all Windows OS are in my computer, டாக்குமெண்ட்ஸ், ரீசைக்கிள் பின், இது எல்லாமே பொதுவா வரக்கூடியது. இது எல்லாமே ரீசைக்கிள் பின், இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட் வந்து ஏரோபிக் பட்டன் அப்படின்னு சொல்றது வந்து ரைட் சைட்ல இந்த கார்னர்ல இருக்கும்.
அதாவது இந்த இதுல வந்து ஏரோபிக் பட்டன் வந்து இல்ல. ஸோ ஏரோபிக் பட்டன்ங்கிறது இந்த ரைட் சைட் கார்னர்ல, இந்த டாஸ்க் பார்ல ரைட் சைட் கார்னர்ல ஏரோபிக் பட்டன். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் ஐகான்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸை நம்ம வந்து அங்க லோட் பண்ணி வச்சுக்கிறது நம்ம வந்து ஷார்ட்கட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் இது எல்லாமே. சரி, ஐகான்ஸ்னா என்னங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சிடி டிரைவ்னா டிரைவுக்குரிய சிம்பிளோட இருக்கும். அதே வந்து ஹார்ட் டிஸ்க்னா இந்த மாதிரி இருக்கும். ரிமூவபிள் டிஸ்க்னா ரிமூவல் டிஸ்க், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும். சரியா, டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். So the disk drive icons graphically represent 5 disk drive options. ஒன்னு வந்து ஹார்ட் டிஸ்க், இன்னொன்னு சிடி ரோம் டிரைவ், பென் டிரைவுக்கு தனியா காமிக்கும். அதர் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் such as மொபைல், ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா நெட்வொர்க் டிரைவ் இதெல்லாமே இருக்கும். You can move the desktop anytime by pressing the Win key plus D or using arrow click while working in any application. இப்போ விண்டோ கீயும் வின் கீங்கிறது விண்டோ சிம்பிள்ல இருக்கக்கூடிய டி அப்படிங்கறத பிரஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். அகைன் விண்டோ கீ டி பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம எங்க இருந்தோமோ அங்க ரிட்டர்ன் ஆயிரும். அதே தான் ஏரோபிக் பட்டனும். ஸோ ஏரோபிக் பட்டன் பண்ணாலுமே இந்த ஓரத்துல இருக்கு ஏரோபிக் பட்டன். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ விண்டோ கீ வித் டி. சரியா? ஸோ ஏரோபிக் வந்து நம்ம 7ல பார்க்கலாம். அடுத்தது விண்டோ சொல்லியிருக்கோம். இந்த விண்டோல வந்து இதுதான் விண்டோ ஃபர்ஸ்ட் என்டையரா இருக்கக்கூடியதான் இந்த விண்டோ. இதுல நம்ம ஒர்க் பண்றது அப்ளிகேஷன் விண்டோ. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாமாப்பா? ஏற்கனவே பார்த்தனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாமா? சொல்லுங்க. ஃபாஸ்டா போயிடலாமா? யாருமே பதில் சொல்ல காணாமே. பேசுறது கேக்குதா? சித்தார்த் மட்டும்தான் பதில் சொல்றேன். ஓகே, இப்ப இதுல வந்து அப்ளிகேஷன் விண்டோ நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். இப்ப வந்து ஸ்டார்ட்ல போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐக்கான் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் விண்டோ. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படி வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ட்ல வந்து வரக்கூடியது இது அப்ளிகேஷன் விண்டோ. வேர்ட் டாக்குமெண்ட் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் விண்டோ. சரியா? ஸோ இது அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் இங்க காமிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் விண்டோல எல்லாத்துலயுமே வந்து மேல இருக்கிறது டைட்டில் பார். இப்ப விண்டோவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மேல இருக்கிறது டைட்டில் பார். டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது டைட்டில் பார். டைட்டில் பாருக்கு கீழே வந்து இது மெனு பார். மெனு பாருக்கு கீழே டூல் பார்ஸ் இருக்கும். ஸோ டூல் பார்ஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க ரூலர் இருக்கு, இங்க ரூலர் இருக்கு. இது ஒர்க் ஏரியா. ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். கீழே வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அப்ளிகேஷன் விண்டோ இது வந்து மல்டிபிள் விண்டோஸ் ஆன் டெஸ்க்டாப். ஒரே நேரத்துல நம்ம மோர் தேன் ஒன் விண்டோஸ் ஓபன் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி இப்ப இதுவும் நான் ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க. இது 2 விண்டோ. ஒன்னு வந்து டாக்குமெண்ட் விண்டோ ஓபன் பண்ணிருக்கேன், இன்னொன்னு பிடிஎஃப் ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் வேற ஏதாவது நம்ம ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதான் மல்டிபிள் டாக்குமெண்ட். நம்ம எது ஆக்டிவ்ல இருக்கோ அந்த கலர் வந்து என்ன ஆகும், நமக்கு ஆக்டிவேஷன் வந்து தெரியும் நமக்கு. இப்ப இதை மினிமைஸ் பண்ணி வச்சீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்கிரீன்ல கீழே டாஸ்க் பார்ல போய் நின்று டாஸ்க் பார்ல இருக்கா. இப்ப நான் வந்து ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆன்ல தான் இருக்கு. அந்த எஃப்சிசிங்கிறது மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு அந்த வியூ பண்றதுக்கு நம்ம இந்த ஃபுல் வியூ காமிக்கிறோம். சரியா? ஸோ டாக்குமெண்ட் விண்டோ, அப்ளிகேஷன் விண்டோ, தென் ரூலர், டாக்குமெண்ட் ஏரியா. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்னா. டைட்டில் பார்னா என்ன, மெனு பார். இது வந்து சிம்பிளா நம்ம சொல்லிக்கலாம். மேல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே டைட்டில் பார். டைட்டில் பாருக்கு கீழே மெனு பார் இருக்கும். மெனு பாருக்கு கீழே வந்து டூல் பார்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது ஒர்க் ஸ்பேஸ். அது கார்னர் அண்ட் பார்டர்ஸ். இதை காமிச்சிருக்காங்க பாருங்க பிக்சர்ல. ஸோ இது வந்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து ஸ்டார்ட் மெனு. இது வந்து 7க்குரிய ஸ்டார்ட் மெனு. இப்ப நான் என்னோட சிஸ்டத்துல இருக்கிறது 10. இப்ப 7க்குரிய ஸ்டார்ட் மெனு இந்த மாதிரி வரும். ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம 10 யூஸ் பண்ணிக்கலாம். 10 எல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கிரீன் கொஞ்சம் டிஃபர் ஆகும்.
இப்ப ஸ்டார்ட் போனீங்கன்னா இங்க ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அப்படியே இருக்கும் இந்த மெனு. இது இதுக்குரிய விண்டோ. இப்ப நம்ம டைப் பண்ணி ஏபிசி அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். நம்ம வந்து இதுக்குள்ள போய்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் டாஸ்க் பார்ங்கிறது கீழே இருக்கிறது டாஸ்க் பார். So at the bottom of the screen is a horizontal bar called the task bar. இது வந்து டாஸ்க் பார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து லெஃப்ட் ரைட் கார்னர்ல என்ன இருக்கும் நமக்கு வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல டேட் அண்ட் டைம் இதெல்லாமே இந்த ஓரத்துல இருக்கும். இது இருக்கா டேட் அண்ட் டைம். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ற மாதிரி இங்க இருக்கு. கம்ப்யூட்டர் ஐகான் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மை கம்ப்யூட்டர், அதுல மை கம்ப்யூட்டர் இருக்கு. எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒவ்வொன்றுக்கு பாருங்களேன் கொடுத்துருக்காங்க. அதாவது விண்டோஸ் எக்ஸ்பில மை கம்ப்யூட்டர் இருக்கும், 7ல வெறும் கம்ப்யூட்டர்னு இருக்கும், விண்டோஸ் 8ல திஸ் பிசி இருக்கும், திஸ் பிசி இந்த ஐகான் இருக்கும், விண்டோஸ் 10லயும் திஸ் பிசி தான் இருக்கும். அதாவது மை கம்ப்யூட்டருக்கு பதிலா நம்ம இங்க ஒவ்வொரு வெர்ஷன்லயும் ஒவ்வொன்னு இருக்கும். நார்மலா விண்டோஸ் 7லயும் சரி மை கம்ப்யூட்டர் தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து திஸ் பிசிங்கிறது தான் நம்ம வந்து மை கம்ப்யூட்டர் மாதிரி. சரியா? ஸோ வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், திஸ் பிசி அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா அந்த வருதா திஸ் பிசி. இது வந்து 10க்குரியது, விண்டோஸ் 10க்குரியது அப்படின்னா அந்த வந்துருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த திஸ் பிசி. ஸோ ஒவ்வொரு இதுலயும் நமக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் வந்து நம்ம இங்க வச்சு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சர்ச்சிங் டூல் பார் இருக்கு இல்லையா, அங்க டைப் பண்ணி கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து விண்டோஸுக்குரியது. யாருக்காவது இதுல வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் மிஸ் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டே வாங்க அப்படிங்கிறது. ஸோ ரீட் பண்ணி தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ட் பேட் அப்படின்னு இவங்க வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்குரியது சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் அது ஈஸியா தான் இருக்கும். கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். யாருக்காவது அதுல வந்து புரியல அப்படின்னா சொல்லு. ஓபன் பண்றது, ஃபைல் ஓபன் பண்றது, கட் காப்பி பேஸ்ட், சரியா, டிராக் அண்ட் டிராப், இதுதான் இருக்கு. காப்பி பேஸ்ட் பண்றது எப்படி, கட் காப்பி பேஸ்ட், இதுதான் ஒவ்வொரு மெத்தட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூஎஸ்பி போர்ட்டுக்கு எப்படி காப்பி பண்றது, ரீசைக்கிள் பின்னா என்னன்னு பார்த்தோம், ஃபைல்ஸை டெலீட் பண்ணா எங்க போகும். ஸோ அது எல்லாமே இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா டெஸ்க்டாப்ல வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறது. ஸோ லாக் ஆஃப் லாக் டவுன், அதாவது கம்ப்யூட்டரை எப்படி நம்ம ஷட் டவுன் பண்றது. ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸ்ல வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இதுல யாருக்காவது இதுல வந்து சந்தேகங்கள் இருக்கா, இல்ல எனக்கு ஃபுல்லா தான் வேணும், நீங்களே ரீட் பண்ணிக்கலாம். நான் ரீட் பண்ணா நல்லா இருக்காது, பாடம் வாசிக்கிற மாதிரி இருக்கு. நான் வாசிக்கணுமா, நான் ரீட் பண்ணவா? நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். ரீட் பண்ணா நம்ம எழுதிடலாம் நம்ம என்ன பண்றோம்ன்றது. சரியா? ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு எழுதிடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அடுத்து கேட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் வந்திருக்கணும். C++ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ C++ ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்துல ஒரு நோட் வச்சுக்கிறீங்க. கிளாஸ் ஒர்க் நோட் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டை வச்சுக்கோங்க. கிளாஸ் ஒர்க் நோட் வச்சுட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணும். ஓகேயா? C++ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து அல்காரிதம்னா என்ன, அது தியரிட்டிக்கல் கான்செப்ட் சைட் பை சைடு நான் எடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ லெசன் நம்பர் 6, 7, 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் தியரிட்டிக்கல் போர்ஷன். இந்த தியரிட்டிக்கல் போர்ஷன் போகாம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம போவோம். ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் போடுறது எப்படி, அந்த மாதிரி போவோம்னு பாக்குறேன் நான். சரியா? ஸோ ரீசைக்கிள் பின்னா என்ன, ஓகேப்பா? ஸோ ஓகே, இன்னைக்கு போதும் கிளாஸ். ஷட் டவுன் பண்றது தெரியும். லாக் ஆஃப் அப்படின்னு கேட்கும். லாக் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த யூசர்ல இருந்து மட்டும் வெளியே வர்றது லாக் ஆஃப். சரியா? ரீஸ்டார்ட்னா திரும்ப வந்து ரீஸ்டார்ட் ஆயிடும். ஸ்லீப் அண்ட் ஹைபர்நெட் இதெல்லாம் 7ல தான் இருக்கு. ஸ்லீப் ஹைபர்நெட்லாம். ஸ்விட்ச் யூசர்னா ஒரு யூசர்ல இருந்து இன்னொரு யூசருக்கு போறது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் இதுதான் இருக்கும். இந்த ஹைபர்நெட் ஃபவுண்ட் ஒன்லி ஆன் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் தான். லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் ஹைபர்நெட் இருக்கு. Puts the computer into low power mode after saving all running programs and open Windows on the machine's hard drive for a quick restart. So Hibernate வந்து quick restartக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சரியாப்பா? இந்த ஷார்ட் ஆன்சர் இதுல இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்லீப்னா என்ன, ரீஸ்டார்ட்னா என்ன. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்.